நாளைக்கு முன்னாடி செய்திகள் அதிகம் பார்த்துருப்பீங்க இல்லையா? உடுமலை சங்கர் கொலை அப்படின்னு சொல்லிட்டு கௌசல்யா சங்கர் அப்படின்னு, அந்த கௌசல்யா இவங்க தான். எங்க பொண்ணுங்கள் எல்லாம் வந்து நாங்க சாமி மாதிரி பார்க்கிறோம், எங்க வீட்டுல எல்லாமே அவங்க தான். அப்படி வளர்த்த பெண்களை வெறும் சாதிக்காக பலி கொடுக்கிற சூழல் தமிழ்நாட்டுல இன்னும் நடந்துட்டு தான் இருக்கு. நிறைய இடத்துல நம்ம கேள்விப்பட்டிருப்போம், இந்த பெண் வந்து வயிறு வலியால தூக்கு போட்டு இறந்துட்டாங்கன்னு சொல்லி. அது எத்தனை பேருக்கு தெரியும் அது தற்கொலை தான்? ஏன்னா அந்த பெண் அங்க யாராவது ஒரு பையனை விரும்பி இருப்பா, அது வந்து இங்க மறுக்கப்பட்டிருக்கும். நம்ம பசங்களை வந்து ஒரு கூலர் போட்டுட்டு ஷூ போட்டுட்டு வந்து நம்ம வீட்டு பெண்களை ஏமாத்திடுறாங்கன்னு சொல்லும் போது நமக்கு எவ்வளவு கோவம் வருது. அப்ப உங்க வீட்டு பெண்களை தான் நீங்க தப்பா பேசுறீங்க. லவ் பண்ணிட்டு ஒருத்தவங்க காவல் நிலையத்துக்கு போனாங்கன்னா அந்த காவல் நிலையத்துல அந்த கப்பலை எவ்வளவு மோசமா நடத்துவாங்க தெரியுமா? எந்த சாதி அங்க உயர்ந்தவங்களா இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி அனுப்பிடுவோம். நீங்களும் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும் தானே பாக்குறீங்க, ஆனா அது எப்படி ஆரம்பிக்கணும்னு தெரியல தானே பாக்குறீங்க. காவலியை விடுங்க, அதுக்கு தான் நம்ம அறிவை பண்ணி அனுப்பிடுவோம். இப்ப தனி சட்டம் வேணும், தனி சட்டம் வேணும்னு கேக்குறோம். எதுக்காக இந்த தனி சட்டம்? இவ்வளோ லைம் லைட்ல நடந்த ஒரு ஆணவ படுகொலைக்கு குற்றவாளிகள் வந்து வெளியில வந்துட்டாங்க, SC/ST ஆக்ட்ல போட்டுதான். விமலாதேவி வழக்குல நிறைய வழிமுறைகள் இருக்கு, அதையாவது நடைமுறைப்படுத்துங்கன்னு கேட்டாச்சு. இதுக்கு முன்னாடி இருந்த அரசும் சரி, இப்ப இருக்கிற அரசும் சரி, இத கூட செய்ய மாட்டேங்குது. ஒரு பெண் பேசுவதற்காகவோ இல்ல சுயமான முடிவை எடுப்பதற்காக ஒரு சூழலை இந்த தமிழ்நாடு உருவாக்கி வைக்கல. அப்படி உருவாக்கி வைக்காத போது எந்த பெண்களிடமும் எந்த ஆண்களும் எந்த சமூகமும் எந்த கேள்வியையும் இங்க கேட்க முடியாது. அனைவருக்கும் வணக்கம். எனக்கு தோழர்களை போல தொடர்ந்து நீண்ட உரையாடலா எனக்கு பேச வராது. நான் இந்த இடத்துல நிற்கிறதுக்கு காரணம், நானும் சங்கரும் விரும்பினோம், அதனால் திருமணம் பண்ணிட்டோம். எங்கள் குடும்பம் எங்கள் இருவரையும் நடு ரோட்டில் வச்சு வெட்டுனாங்க. அதில் நான் தப்பிச்சிட்டேன் அப்படின்னு தான் சொல்ல முடியும். நிறைய இடங்கள்ல நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ஒரு பையனையோ பொண்ணையோ யாராவது ஒருத்தவங்க தான் முன்னாடியெல்லாம் ஆணவ படுகொலை செஞ்சுட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் அதற்கு பின்பு கண்ணகி முருகேசனாக இருக்கட்டும், எங்கள் 2 பேரையா இருக்கட்டும், நந்தி சுவாதியாக இருக்கட்டும், இது மாதிரி சாதி மறுப்பு திருமணங்கள், காதல் திருமணங்கள் பண்ணுறவங்க எல்லாரையும் கொலை பண்ணுறது அப்படிங்கிற ஒரு போக்கை நம்ம அதற்கு பிறகு நிறையா தொடர்ந்து பார்க்க முடியும். அவங்க எல்லா இடத்துலையுமே சொல்லுவாங்க, எங்கள் பொண்ணுங்களெல்லாம் வந்து நாங்கள் சாமி மாதிரி பார்க்குறோம், நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் எல்லாமே அவங்க தான், குலதெய்வம் எல்லாமே அவங்க தான் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படி வளர்த்த பெண்களை சாதிக்காக, வெறும் சாதிக்காக பலி கொடுக்கிற சூழல் தமிழ்நாட்டில் இன்னும் நடந்துட்டு தான் இருக்கு. கவினோட இன்சிடென்ட், கவினோட ஆணவ படுகொலை இப்போ தமிழ்நாடு எங்கேயும் பேசப்பட்டுட்டு இருக்கு. நிறைய கேள்விகள். சுபாஷினியோட நிலையை பற்றி நம்ம யாருக்குமே தெரியாது, அந்த பெண் எந்த சூழலில் இருக்காங்கன்னு தெரியாது. ஏன்னா சாதிய கூட்டம் எப்படி மிரட்டி ஒரு பெண்ணை எப்படி வேணாலும் பேச வைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழல் இன்னும் தமிழ்நாட்டில் நடந்துட்டு தான் இருக்கு. அப்படி ஒரு பெண் பேசுவதற்காகவோ இல்லை சுயமான முடிவை எடுப்பதற்காக ஒரு சூழலை இந்த தமிழ்நாடு உருவாக்கி வைக்கல. அப்படி உருவாக்கி வைக்காத போது எந்த பெண்களிடமும் எந்த ஆண்களும் எந்த சமூகமும் எந்த கேள்வியையும் இங்கே கேட்க முடியாது. அப்படி நீங்க எதையுமே எங்க கிட்ட உருவாக்கி வைக்காம, நீ தப்பு செஞ்சுட்ட, நீ வந்து உண்மையா இல்லை, ஒரு பெண்ணு காதலிக்கிறதுக்கு அந்த உணர்வை வெளிப்படுத்துறதுக்கான சூழல் இங்க இருக்கா? நானும் சங்கரும் நான் வீட்டை விட்டுட்டு வெளியில வருவதற்கு முன்னாடி நாள் தான் நான் சங்கரை விரும்புறேன்னு என்னால சொல்ல முடிஞ்சது. ஏன்னா என் குடும்பம் அவ்வளவு ஒரு சாதி
நிறைஞ்ச குடும்பம். கண்டிப்பா ஏதாவது பண்ணிடுவாங்க அப்படிங்கிற அச்சம் எங்களுக்கு இருந்தது. அதையெல்லாம் மீறி தான் நாங்க 2 பேரும் இந்த முடிவு எடுத்தோம். ஆனா அந்த உணர்வை, ஏன்னா அது ஒரு இயற்கையா இயல்பா தோன்ற உணர்வு, யாரு மேல யாருக்கு வேணாலும் வரலாம் காதல்ங்கிறது. அப்படி தோன்றுவதை இந்த சமூகத்துல வெளிப்படுத்துறதுக்கே இங்க எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை. அப்படி இருக்கும்போது தொடர்ச்சியா பெண்கள் மேல ஒரு பெண்ணை நம்பி போனா ஒரு எப்படி வந்து அந்த சைடு வந்து நம்ம பசங்களை வந்து ஒரு கூலர் போட்டுட்டு ஷூ போட்டுட்டு வந்து நம்ம வீட்டு பெண்களை ஏமாத்திடுறாங்கன்னு சொல்லும்போது நமக்கு எவ்வளவு கோபம் வருது. அதே போலதான், ஏன்னா அவங்க சொல்லும்போது நான் சொல்லுவேன், அப்போ உங்க வீட்டு பெண்கள் மேல நீங்க என்னவா நினைக்கிறீங்க? அப்ப அவங்களுக்கு வந்து தேர்ந்தெடுக்க தெரியாதா? அப்போ உங்க வீட்டு பெண்களை தான் நீங்க தப்பா பேசுறீங்க. அதே அந்த பெண் கவினின் நீதிக்காக நிற்கவில்லை, பொய் சொல்கிறா. ஏன்னா சுவாதி சொன்ன மாதிரி யாருனே தெரியாதுன்னு சொன்ன மாதிரி இவங்க சொன்னா இது பண்ணா அவங்களுக்கு எதிராக நம்ம என்ன கேள்வி வேணாலும் கேட்கலாம். அது எதுவுமே நடக்காத போது நம்ம அவங்களுக்கு எதிராக நிற்கிறதுங்கிறது எனக்கு அறமா தெரியல. ஏன்னா நான் அந்த சூழல்ல இருந்திருக்கேன், அந்த சூழல்ல இருந்து வெளியில வந்திருக்கேன். அதற்கு பின்பு எனக்கு அரவணைச்சது முற்போக்கு இயக்கங்கள் தான். அவங்க இல்லை அப்படின்னா நான் இந்த இடத்துல இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா 10 ஆண்டு காலமா என் குடும்பத்து கூட எந்த தொடர்பும் கிடையாது, எந்த பின்புலமும் கிடையாது. அப்படி இருக்கிற ஒரு ஆள் இந்த சமூகத்துல தொடர்ந்து நான் ஓடிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா அதுக்கு வந்து எங்க தோழர்கள் தான் காரணம். அவங்க தந்த அறிவு, அவங்க தந்த நம்பிக்கை, அதனால நான் இந்த சமூகத்துக்கு என்னோட பங்குன்னு இருக்கணும்ல. ஏன்னா யாருன்னே தெரியாதவங்க, யாரு, எனக்கும் அவங்களுக்கும் எந்த சொந்தமும் கிடையாது, சங்கருக்கும் அவங்களுக்கும் எந்த சொந்தமும் கிடையாது. அவங்க எங்களுக்காக போராடினாங்க, அவங்க எங்களுக்காக நீதிக்காக நின்னாங்க, அவங்க எல்லாரும் எங்க கூட இப்பயும் நிக்கிறாங்க. இப்ப நான் என்ன இந்த சமூகத்துக்கு செய்ய போறேன் அப்படிங்கிற கேள்விதான் என்ன இவ்வளவு தூரமா இந்த சமூகத்துல பயணிக்க வச்சது. தொடர்ச்சியா நிறைய ஆணவ படுகொலைகள் நடந்துட்டே இருக்கு. நான் இந்த 10 ஆண்டுகளா தான் இந்த சமூகத்தை நான் கவனிக்கிறேன்னு நான் சொல்ல முடியும். அதுக்கு முன்னாடி நான் ரொம்ப சாதாரணமா உங்களை போல, ஏன்னா கல்லூரி மாணவர்கள்லாம் இங்க வந்திருக்கீங்கன்னு சொன்னாங்க, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இந்த வயதுலயே நீங்க இதெல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கிறீங்க. அப்போ எங்களுக்கு எதுவுமே தெரியாது. எல்லாரும் காதலிக்கலாமா, காதலிச்சா இப்படி ஆயிடும் அப்படின்னு ஒரு அச்சம் இருக்கு அப்படின்னு நிறைய பேட்டிகள்ல நான் கேட்டுட்டே இருக்காங்க. கவலையே வேண்டாம், அப்படி சாதி மறுப்பு திருமணங்கள் பண்ணி வைக்கிற நிறைய அமைப்புகள் இங்க இருக்காங்க. This serum started 10 million bright journeys towards clear skin. Meet Plum, Rice Water and 10% Niacinamide Face Serum. Clinically proven to brighten skin from first use. Niacinamide brightens and clears while Rice Water smoothens. Feels light, absorbs quickly. Clear skin is always a bright idea with Plum Niacinamide Serum. எஸ்பிஐல ஒரு 18,000 வேகன்சியும், ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி அதாவது கிராமப்புற வங்கியில ஒரு 15,000 இருக்காங்க. அவங்க கிட்ட நீங்க உதவி கேட்கலாம். ஏன்னா இந்த இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. எனக்கும் சங்கருக்கும் தெரிஞ்சிருந்தா இன்னொரு சங்கர் உயிரோட இருந்திருப்பான்னு எனக்கு ஒவ்வொரு நாளும் தோணிட்டு இருக்கும். அவங்களோட பாதுகாப்புல நாங்க போயிருந்தோம்னா இன்னொரு நாங்க 2 பேரும், எப்படி கவின் வந்து அசெஞ்சர்ல பிளேஸ்மெண்ட்ல செலக்ட் ஆனாரோ, வேலை பார்த்துட்டு இருந்தாரோ, சங்கர் வந்து அசெஞ்சர்ல செலக்ட் ஆன பையன். இப்ப எங்களோட வாழ்க்கைங்கிறது வேறையா இருந்திருக்கும். நிறைய பெண்கள் இங்க கொலை பண்ண போடுறாங்க, தற்கொலைக்கு ஆளாக்கப்படுறாங்க. நிறைய இடத்துல நம்ம கேள்விப்பட்டிருப்போம், இந்த பெண் வந்து வயிறு வலியால தூக்கு போட்டு இறந்துட்டாங்கன்னு சொல்லி. அது எத்தனை பேருக்கு தெரியும் அது தற்கொலை தான்னு? ஏன்னா அந்த பெண் அங்க யாராவது ஒரு பையனை விரும்பி இருப்பா, அது வந்து இங்க மறுக்கப்பட்டிருக்கும். அவளவே தூக்கு போட்ட வச்ச மாதிரி அவங்க செய்யறதையும் நான் சின்ன வயசுல பார்த்துருக்கேன். ஏன்னா நான் வளர்ந்த இடங்கள் எல்லாமே மதுரை, உசிலம்பட்டி, தேனி இந்த சைடு தான். அப்போ அதே போல பெண் குழந்தை பிறந்தா நெல் போட்டு கொலை பண்றதையும் நான் பார்த்துருக்கேன் என்னோட வயசுல. எனக்கு இப்போ 28 வயசு ஆகுது. இந்த வயசுல ஒரு குழந்தைகளை கொல்றதையும் நான் பார்த்துருக்கேன். இதெல்லாம் நடக்கவே இல்லை அப்படின்னு வேணா
சிட்டியில் இருக்கவங்க வேணா சொல்லிட்டு இருக்கலாம். இங்கே பெண்கள் வந்து அடிமையாக தான் நடத்தப்படுறாங்க. அடிமையா இருக்கோன்றது கூட இன்னும் நிறைய பெண்களுக்கு தெரியாம தான் இருக்கு. ஏன்னா சொகுசுன்ற பேர்ல உனக்கு தேவையானதை நகை வாங்கி தரேன், உனக்கு சேலை வாங்கி தரேன் அப்படின்ற பேர்ல நம்மளை யாரும் ஏமாத்தி விட முடியாது அப்படிங்கிற ஒரு போக்கை நம்ம தெளிவாகிக்கணும். அதுக்கு நிறைய வாசிக்கணும், நிறைய படிக்கணும், சமூகத்தை புரிஞ்சுக்கணும். எப்படி ஆண்கள் உட்கார்ந்து டிவியில நியூஸ் பார்க்குறாங்களோ அது மாதிரி பெண்கள் பார்க்கணும். நமக்கு இங்க என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியணும். நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னே நமக்கு தெரியறதில்லை. ஏன்னா நமக்கு குடும்பம் மட்டும்தான், குடும்பத்துக்கு சோறாக்கி போடுறது மட்டும்தான் நமக்கு வேலையா இருக்கு. ஏன்னா பெண்களுக்கான அரசியலை, பெண்களுக்கு என்ன தேவைங்கிறத நமக்கானதை நம்ம தான் வென்றெடுத்தாகணும். அப்படி எடுப்பதற்கு நம்மளை தயார் செஞ்சுக்கணும். ஆணவ படுகொலைக்குள்ள நிறைய கசப்பான ரொம்ப மோசமான சூழல்கள். எல்லாருமே ஆணவ படுகொலை மட்டும்தான் கேள்விப்பட்டிருக்கோம். ஆணவ குற்றங்கள் எவ்வளோ இருக்கு தெரியுமா? ஒரு லவ் பண்ணிட்டு ஒருத்தவங்க காவல் நிலையத்துக்கு போனாங்கன்னா அந்த காவல் நிலையத்துல அந்த கப்பலை எவ்வளோ மோசமா நடத்துவாங்க தெரியுமா? அங்க இருக்கிற காவலர்கள் கூட பிரிச்சு வைப்பாங்க. எதனாலனா இவங்க 2 பேரும் சாதி மாத்தி வந்திருந்தாங்கன்னா பெற்றோர்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணி, எந்த சாதி அங்க உயர்ந்தவங்களா இருக்காங்களோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அனுப்பிடுவாங்க. அதற்கு பிறகு அவங்களுக்கு தனியா வீடு கிடைக்காது. மனதளவுல இந்த சமூகத்தால நிறைய இடத்துல புறக்கணிக்கப்படுவாங்க. இந்த குடும்பங்களால அவங்களுக்கு நிறைய இடையூறுகள் நிகழும். கடத்திட்டு போவாங்க, மந்திரிக்கிறது வைப்பாங்க, எல்லா வேலைகளுமே செய்வாங்க. அவ்வளோ உளவியல் சிக்கல்களை அவங்க இந்த சமூகத்துல பார்க்க வேண்டியது இருக்கும். இப்ப தனி சட்டம் வேணும், தனி சட்டம் வேணும்னு கேட்கிறோம். எதுக்காக இந்த தனி சட்டம்? ஏன்னா SC/ST ஆக்ட் இருக்கே, அப்புறம் எதுக்கு தனி சட்டம் கேட்குறீங்க? SC/ST ஆக்ட்ல இந்த ஆணவ குற்றங்களுக்காக அதுக்கான தடுப்பு சட்டங்கள்லாம் இருக்கா? அவங்கள பாதுகாப்புக்கான வழிமுறைகள்லாம் இருக்கா? எதுவுமே இல்லை. சரி, நாங்க முற்போக்கான சமூக நீதியான அரசு, சமூக நீதிக்கான அரசு. இதே முதல்வர் ஸ்டாலின் தான் சொன்னாரு முன்னாடி, கௌசல்யாவுக்கு உடன் இருப்போம், சங்கர் வழக்குல எல்லாத்தையும் செய்வோம். அவங்க 2 முறை ஆட்சிக்கு வந்துட்டாங்க. இப்போ 5 ஆண்டுகள் ஆயிடுச்சு சுப்ரீம் கோர்ட்ல சங்கர் வழக்கு போய். அதுக்கு நானும் நடையா நடக்கிறேன். ஆனா அந்த வழக்கு இன்னைக்கு தான் நம்பர் ஆயிருக்கு. 5 வருஷம் ஆச்சு. 2020ல ஹைகோர்ட்ல ஜட்ஜ்மெண்ட் வந்தது. இப்போ 5 வருடம் கழித்து தான் இன்னைக்கு நம்பர் ஆயிருக்கு. அதுக்கே எல்லா தோழர்களையும் பார்த்து போய் பேசி அவ்வளோ வேலைகள் செய்ய வேண்டியிருக்கு. அப்போ இதுக்கான நீதி, இவ்வளோ லைம்லைட்ல நடந்த ஒரு ஆணவ படுகொலைக்கு குற்றவாளிகள் வெளியில வந்துட்டாங்க. SC/ST ஆக்ட்ல போட்டுதான் முதல் குற்றவாளி, 2ஆம் குற்றவாளி, 3ஆம் குற்றவாளியே வெளியில வந்துட்டாங்க. எனக்கு என் பாய் ஃப்ரெண்ட் என்ன சீட் பண்றான்னு தோணிட்டே இருக்கு. அவன் டேட் ஆஃப் பர்த் 11th August 2000. பூஜா, வெறும் செய்த கூலிப்படை மட்டும்தான் சிறையில் இருக்காங்க. இப்ப மக்கள் எதை நம்புவாங்க? எந்த சட்டத்துக்கு கீழே நீங்க இதெல்லாம் கொண்டு வருவீங்க? அப்ப ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் இயற்றிட்டா இதெல்லாம் குறைஞ்சிடுமா அப்படின்னு கேட்பீங்க. குறையாது. ஒரு மனத்தடையையாவது ஏற்படுத்தும் அப்படிங்கதான் நாங்க நம்புறோம். அதை வச்சு எங்களால போராட முடியும்னு நம்புறோம். எப்படி ஒருத்தன் சாதி பேரை சொல்லி திட்டுனா அவன் மேல வன்முறை தடுப்பு சட்டம் போட முடியுமோ, அது போல எங்களுக்கு ஆணவ படுகொலைக்கு ஒரு தனி சட்டம் இருந்தால் அதை வைத்து எங்களால் போராட முடியும். இதுல பாதுகாப்பு வேற இருக்கு. ஆல்ரெடி இவங்க விமலாதேவி வழக்குல நிறைய வழிமுறைகள் இருக்கு. அது வரைக்கும் அதையாவது நடைமுறைப்படுத்துங்கன்னு கேட்டாச்சு. அதையும் தமிழ்நாடு அரசு, இதுக்கு முன்னாடி இருந்த அரசும் சரி, இப்ப இருக்கிற அரசும் சரி, அந்த இதை கூட செய்ய மாட்டேங்கிறாங்க. நமக்கு வெளியில வர செய்தியான
படுகொலைகள் அப்படிங்கிறது குறைவு. ஆனா ஏதோ ஒரு இடத்துல, ஏதோ ஒரு கிராமத்துல, ஏதோ ஒரு ஊர்ல தினந்தோறும் ஆணவ படுகொலைகள் நடந்துட்டு தான் இருக்கு. நீங்க எவிடன்ஸ் அலுவலகம் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்க களத்துக்கு ஆணவ படுகொலைக்காக தினமும் போய்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா நான் அவங்க கூட தொடர்ச்சியா இருக்கிறதுனால எனக்கு அதெல்லாம் தெரியும். இந்த ஓராண்டுக்குள்ள 35க்கு மேல ஆணவ படுகொலைகள் நடந்திருக்கு. அப்புறம் ஒவ்வொரு உயிரையும் நாங்க பலி கொடுக்கணுமா? எங்களுக்கான கனவு என்ன, எங்களுக்கான வாழ்க்கை என்ன அப்படிங்கிற கேள்வி தினமும் நமக்குள்ள எழுந்துட்டு தான் இருக்கு. இதற்கெல்லாம் ஒரு வட்டத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான் போராடணும்னு இல்லை. ஏன்னா அந்த சாதிய நோய் அதை போக்குவதற்கு, அதை களைவதற்கு எல்லோரும் சேர்ந்து நிற்கணும். அப்ப சேர்ந்து நிற்கணும்னா அதுல இருந்து நம்ம தெளிவு பெறணும்.